கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ஏப்ரல் 11 கோச்சடையான் ரிலீஸ். ரஜினி உஷார் நடவடிக்கை. எந்திரனுக்கு அப்புறம் ரஜினி நடிச்ச கோச்சடையான் படம் 3 வருஷங்களுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுதுன்றதுனால அவரோட ரசிகர்கள் சந்தோஷ கூத்தாடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரஜினியும் நீண்ட நாளைக்கு அப்புறம் கோச்சடையான் மூலம் ரசிகர்களை சந்திக்க வரோம், அதுவும் 125 கோடியில தயாரான மெகா பட்ஜெட் படத்தோட வரோன்னு எஜமான் தோரணையில நடமாடிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த சந்தோஷத்துலயும் உஷார் நடவடிக்கை ஒன்றில் ஈடுபட்டிருக்காரு ரஜினி. அதாவது பாபா படம் தோல்வி அடைஞ்சப்போ நஷ்டப்பட்ட விநியோகஸ்தர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கினாரு. அவர் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லைனாலும் தன்னால அவங்க நஷ்டப்பட்டதை தாங்கிக்க முடியாம தாமா முன் வந்து உதவினாரு. அதனால அதை அடுத்து ரஜினி படங்களை வாங்கி லாபம் சம்பாதிச்ச போதும் சிலர் உங்கள் படம் கையை கடிச்சிடுச்சுன்னு ரஜினி வீடு தேடி போய் தலைய சொரிஞ்சு நின்று நஷ்ட ஈடு கேட்டாங்க. அதனால இனி அது மாதிரி தன்னை தேடி யாரும் வந்து நிக்க கூடாதுன்றதுக்காக கோச்சடையான் படத்துல ரஜினி நடிகர் மட்டுமே, அதனால லாப நஷ்டங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமோ இல்லைன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ரஜினியோட இந்த உஷார் நடவடிக்கையால சில விநியோகஸ்தர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்களாம்.